ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சோலே பட்டூரே ரெசிபி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது சோளா பட்டூராவும் சென்னா மசாலாவும் தான் செஞ்சு காட்ட போகிறோம். நம்ம எப்பயுமே ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா சோளா பட்டூராவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து 1 கப் மைதா, அதாவது 200 கிராம் மைதா, ரவை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், சீனி 1/2 ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் சென்னாவும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 100 கிராம் போல் இருக்கும் கொண்டக்கடலை, அதையும் எடுத்துக்கணும். கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு நைட்டே வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். அடுத்த நாள் வந்து சென்னா மசாலா செய்கிறதுக்கு இந்த ஊறின கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் வந்து இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து குக்கரை வந்து மூடி ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போது கடலை வேகிற டைமில் நம்ம வந்து சோளா பூரிக்குரிய மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க சர்க்கரையையும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்க எண்ணெயையும் அதில் விட்டு நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியும் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றி அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு அதை வந்து இந்த மாதிரி ஈர துணியால் மூடி ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ வந்து சென்னா மசாலா பவுடர் வந்து தயாரிக்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 6 எடுத்துக்கணும். தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு குட்டி துண்டு, கிராம்பு வந்து 4 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, ஜாதிபத்திரி 1, பிரிஞ்சி இலை 2, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி வந்து 1 ஸ்பூனு எடுத்துக்கணும். இந்த எல்லா மசாலா ஜாமானையும் நீங்கள் வந்து ஒரு வாணலியில் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போது சென்னா மசாலாவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்குனதை சேர்த்து அதை வதக்கிக்கலாம். ஆறு பல்லு பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து தக்காளியையும் சேர்த்து நல்லா வந்து மசிய அதை வந்து வேக வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மூடினீங்கன்னா அது நல்லா குழைய மசிஞ்சிரும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து சென்னா மசாலாக்குரிய ட்ரை பவுடர் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதை ஜலிச்சுட்டு திரும்பவும் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடர் கிடச்சிடும். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனதையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் நம்ம வேக வச்சுருக்க சென்னாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா அதில் வந்து ஒரு பீஸ் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீறுனது 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரில் 2 ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச சென்னாவையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்னா சேர்த்து இதை வந்து நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு மல்லித்தழை சேர்த்து அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பில் இருந்து கீழே இறக்குன பிறகு நம்ம ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ சாறை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து விருப்பப்பட்டோம் அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் வந்து கடையில் விற்கும். அதை வந்து நம்ம இந்த மசாலா பவுடர் திரிச்சோம் இல்லையா, அதோடையே சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். அப்போ அந்த புளிப்பு சுவை அந்த மசாலா பவுடரோடு சேர்த்துருக்கோம். நாங்கள் அதில் சேர்க்கல, அதனால் இப்போ அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு இதில் சேர்த்துருக்கோம். நம்மளோட சென்னா மசாலா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை நம்ம எடுத்து நல்லா திரும்பவும் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக வர மாதிரி ஒன்றாப்பில் நம்ம நல்லா வந்து திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க சோளா பூரியை போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ போட்டால் தான் பூரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி சென்டரில் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை அது மேலே விட்டோன்னா பூரி நல்லா உப்பெல்லாம் வந்துடும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம பூரி போட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி உப்பெல்லாம் வராது. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு பிசையும் போதே பேக்கிங் சோடா போடுவாங்க. ஆனால் நாங்கள் அது போடலை. அதுக்கு பதிலாக தயிர், ரவை, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து போட்டோம். இந்த மாதிரி சேர்த்து போட்டாலுமே உங்களுக்கு வந்து பூரி நல்லா உப்பலாகவே வரும். கடாயில் நிறைய எண்ணெய் விட்டுட்டு நம்ம பெரிய பூரியாக போட்டு எடுத்தோன்னா பெரிய சோளா பூரி மாதிரி வரும். சுவையான சோலை பட்டூரா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ பட்டூரானா பூரி, சோலைனா இந்த சென்னா மசாலா. இந்த சோலை மசாலாவோட இந்த பட்டூராவும் சேர்த்து கூட தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெம்ப்டிங்கான இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.